வெறும் 20,000க்கு எடுத்த படம் 42 கோடி வரைக்கும் ஓடி இருக்கு. சைனால ஒரு பையனும் அம்மாவும் சேர்ந்து எந்த ஒரு ஸ்டூடியோ அண்ட் கம்பெனியோட ஹெல்ப் இல்லாம அவங்க 2 பேர் மட்டும் தனியா ஒரு ஃபுல் அனிமேஷன் மூவியை கிரியேட் பண்ணிருக்காங்க. தென் அந்த பையனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் மூவிஸ் எல்லாம் தியேட்டர்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ற கம்பெனி தான் வச்சிருக்கான் போல. சொல்றேன். அப்புறம் இந்த பையன் பாத்தீங்கன்னா அவனோட படத்தை தியேட்டருக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஃப்ரெண்ட்ட போய் கேக்குறான். நடுங்க வைக்கிற கிளைமாக்ஸ் டயலாக்ஸ் ஒவ்வொன்னும் தெரிக்கும். தென் அந்த படத்தை பார்த்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா இந்த படம் தியேட்டர்ல விடுற அளவுக்கு எல்லாம் ஒத்துலடா நண்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். என்ன விட்டுறா ப்ளீஸ். அவ்வளவுதானடா. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த படத்தை சைனா ஃபுல்லா 245 தியேட்டர்ல கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி எந்தவித அனௌன்ஸ்மெண்ட் ட்ரெய்லர் எதுவுமே இல்லாம ஆல்மோஸ்ட் 0 ப்ரொமோஷன்ல ரிலீஸ் பண்ணி விடுறாரு. என் சொத்து போனாலும் பரவாயில்ல, நான் இதுக்கு ப்ரொடியூஸ் பண்றேன். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் எதிர்பார்த்த மாதிரியே அந்த படத்தை ஃபர்ஸ்ட் 10 நாள்ல வெறும் 236 பேர் தான் தியேட்டர்ல போய் பாக்குறாங்க. யாரா உன் மொக்க நாவல வாங்கினது? உனக்கு ஒரு காப்பி, எனக்கு ஒரு காப்பி. அப்புறம் பாத்தீங்கன்னா படத்தை எல்லா தியேட்டர்ல இருந்து தூக்கிடுறாங்க. படம் பாத்தீங்கன்னா இப்ப வெறும் 4 தியேட்டர்ல தான் ஓடிட்டு இருக்கு. தென் இந்த படத்தை சோசியல் மீடியால வச்சு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இருக்கிறதுலே காட்டு மொக்க படம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு மீம்ஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டு ட்ரெண்ட் பண்றாங்க. இந்த மிகப்பெரிய ஒரு ட்ரோல் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொமோஷனா மாறிடுச்சு. அவ்வளவு முக்கியவோட ஒரு படத்தை எடுத்திருக்காங்க, அப்படி எப்படி தாண்டா எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை பாக்குறதுக்கு மக்கள் பாத்தீங்கன்னா தியேட்டர் நோக்கி படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தென் தியேட்டர் கவுண்ட் பாத்தீங்கன்னா 4ல இருந்து 1000க்கு மேல இன்க்ரீஸ் ஆகுது. கலெக்ஷன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் ஆல்மோஸ்ட் $5 மில்லியன் கலெக்ஷன் பண்ணிருக்கு. இந்தியன் ரூபியில பாத்தீங்கன்னா 42 கோடி வருது. நம்ம இந்தியால இந்த படத்தை ரிலீஸ் பண்ணல, மேபி ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ணா அந்த படத்தை பார்த்து நம்ம ரிவ்யூ போட்டுருவோம்.